ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உம்முடைய சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அமேசிங் கிரேஸ். உங்களுடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதுக்கு நிகரே இல்லை, அதற்கு ஈடு கிடையாது. அவ்வளவு அழகான கிருபை. அதனால் மனுபுத்திரர் உங்களுடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். தேவனுடைய கிருபை இல்லாமல் போனால் நான் இங்கே ஒரு ரட்சிக்கப்பட்டு நான் வாழ முடியாது. பூமியில் இருக்கிற எத்தனை மக்கள் அவருடைய கிருபையினாலே ஈர்க்கப்பட்டு பாவங்களை மன்னிக்கிற கிருபை, அக்கிரமங்களை மன்னிக்கிற கிருபை, மீறுதலை மன்னிக்கிற கிருபையினால் எத்தனை பேர் வாழ்ந்து சுகமா இருக்கிறாங்க தெரியும். எத்தனை பேருடைய குற்ற மனசாட்சி நீங்கி இருக்கு தெரியுமா? எத்தனை பேருடைய வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை மாறி இருக்கு தெரியுமா? காரணம் அவருடைய கிருபை. அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே, பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே அவருடைய புத்திரர் ஆகும்படி நமக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபையின் மேல் கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. அந்த கிருபையை மக்கள் பார்த்து நம்ம ஏன் இன்றைக்கும் எவ்ரிடே தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த கிருபை தான். அந்த கிருபையே எதிர்நோக்கி அவங்க காத்திருக்கிறாங்க. அந்த கிருபையே அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த கிருபையே கவனித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கிருபைக்காக ஏங்கி நிற்கிறாங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வருகிற மாற்றங்களை பார்த்து அந்த கிருபையை தேடி மக்கள் வருகிறார்கள். வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியிடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள் என்று சொன்னதை வார்த்தையின் போல ஒவ்வொரு நாளும் வருகிறார்கள். தேடி தேடி அந்த கிருபையை தேடி தேடி வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமாம், அதனால தான் ஏன் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செட்டை, அந்த செட்டை யாவரையும் அரவணைத்து கொள்கிற செட்டை. அதனால தான் சொல்றாரு, அதனால் மனுபுத்திரனுடைய செட்டைகள் நிழலிலே வந்தடைகிறார்கள். செட்டைகள் நிழலிலே ஆரோக்கியம் இருக்கிறது. அவருடைய செட்டைகளின் நிழலிலே பாதுகாப்பு இருக்கிறது. எல்லா மக்களும் அங்கே வந்து அமருகிறார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய கிருபை அருமையானது. அந்த கிருபைக்குள்ளே வந்து அடைந்து கொள்ளுங்கள். அவருடைய செட்டையின் நிழலுக்குள்ளே வந்து விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவர், உங்களுடைய கிருபை அருமையானது, உங்களுடைய கிருபை அழகானது. ஸ்தோத்திர ஆண்டவர், இந்த நிழலுக்காக நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தேடி வந்த பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிட்டதில்லை. உம்முடைய கிருபை அருமையானது. யாரெல்லாம் உம்மை தேடி வருகிறார்களோ அவர்களை பாதுகாத்து கொள்வீராக. யாரெல்லாம் உம்மை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பீராக. யாரெல்லாம் உம்மை தேடி வருகிறார்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், அழகாய் ஆண்டவர் அருமையாய் நடத்துவீராக. ஸ்தோத்திரம். பார்க்குற பிள்ளைங்க, உங்களை தேடி வந்தவங்க, உங்களை நம்பி வந்தவங்க, உங்களுடைய அடைக்கலத்துக்காக ஏங்கி நின்றவங்க ஆண்டவர், இந்த பிள்ளைகளை கைவிடாமல் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.